அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கோகுல் குமார். இங்கே திருப்பூர்லேருந்து பேசுகிறேன். ஸ்கில்லோரோட 21 டேஸ் சக்ஸஸ் சிஸ்டம் 5am சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என்னோடய 21 டேஸ் ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். என்னென்னலாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த 21 டேஸ்க்கு முன்னாடி கோல்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் ஆனால் அதுக்கான ஒரு டிசிப்ளின், ஒரு கிளாரிட்டி, ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருந்தேன். ஒரு சில நாள் 2-3 நாள் எந்திரிப்போம். அப்புறம் ஏதாச்சும் ஒரு பிரேக்கப் ஆயிரும். அப்புறம் கண்டினியூ பண்ண முடியாமல் இருக்கும். ஆனால் இதில் தொடர்ந்து இப்போ ஒரு 1 மந்த்தாக கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு மேலே தொடர்ந்து ஒரு 4:30க்கு அந்த மாதிரி டெய்லி ரெகுலராக எழுந்திரிச்சு பழகிட்டேன். ரெண்டாவது மெயினாக இதில் என்னென்னலாம் கற்றுக்கிட்டோம்னா, 5am சேலஞ்சுங்கிறது ஜஸ்ட் ஒரு காலையில் எந்திரிக்கிறது மட்டும் கிடையாது. இது நம்ம ஒரு வாழ்க்கை முறை, வே ஆஃப் லைஃப், ஒரு சிஸ்டம். அதுக்கப்புறம் இதில் டெய்லி காலையில் நமக்கு லைவ் செஷன் இருக்கும். ஒர்க் புக் கொடுப்பாங்க. அதில் டெய்லி டாஸ்க் எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப்பில் கம்ப்ளீட் பண்ணி போடும்போது எல்லாருமே போடுறாங்க, நம்மளும் போடணுன்னு சொல்லிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணுவோம். அது பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், நம்மளை பற்றி ஒரு அவேர்னஸ் எல்லாமே அதில் அந்த டாஸ்க்கெலாம் பண்ணும்போதே அதுக்கு நமக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் இந்த மோட்டிவேஷனுங்கிறது டெம்பரரி தான். நம்ம ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணது தான் எப்போவுமே நமக்கு பர்மனெண்ட்டாக இருக்கும். அதுதான் இந்த ஸ்கில்லோரால் சொல்லிக் கொடுக்குறாங்க. அடுத்து மெயினாக எனக்குள்ளே என்னென்ன மாற்றம்லாம் வந்திருக்குன்னா, டைம் மேனேஜ்மெண்ட்டு நல்லா பண்ண முடியுது. முதல்லலாம் இந்த அளவுக்குலாம் டைம் நிறைய வேஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன். ஸ்க்ரோலிங்கு இல்லை நிறையா டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டாஸ்க்குக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பண்ணும்போது நல்லாவே டைம் நமக்கு ஃப்ரீயாகவே இருக்குது. நிறையா டைம் ஃப்ரீயாக கிடைக்கிது. ஒரு ஃபோக்கஸ், ஒரு டிசிப்ளின் எல்லாமே நிறையா டெவலப் ஆகிருக்கு. இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் நிறையா நமக்குள்ளே க்ரோத் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம டெய்லி பண்ணுற சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் தான் நமக்கு லாங் டேர்மில் பெரிய ரிசல்ட்டாக வரும் அப்படின்னு நல்லா இதில் புரிஞ்சு. அதுக்கப்புறம் மெயினாக பெரிய பிக்கெஸ்ட் லேர்னிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு ஷார்ட் டேர்ம் கோல் அப்புறம் லாங் டேர்ம் கோல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. 2 நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஒரு கோலு, அதுக்கான ஒரு டெட்லைன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். இந்த ஷார்ட் டேர்ம் கோலுங்கிறது நம்ம லாங் டேர்ம் கோலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்புறம் நம்ம டெய்லி எவ்வளோ பிஸியாக இருந்தாலும், காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன தான் பிஸியாக இருந்தாலும் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாது. நம்ம ப்ரொடக்டிவாக இருக்கணும். நம்ம டெய்லி பண்ணுற சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் நம்ம கோலுக்கு ரிலேட்டடாக இருக்கணும். அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்புறம் இந்த சர்டிஃபிகேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நிறையா இந்த மாதிரி வெபினார் இந்த மாதிரிலாம் அட்டன் பண்ணி சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கேன். ஜஸ்ட்டு அந்த மாதிரி கிடையாது. இது நம்ம டெய்லி கமிட்மெண்ட்டு, நம்மளோட கன்சிஸ்டன்சி, நம்மளோட டிசிப்ளினுக்கான ஒரு ப்ரூஃப் தான் இந்த சர்டிஃபிகேட்டு. அதுக்கப்புறம் இந்த டாக்டர் சுரேஷ் பாண்டியன் சாருக்கும் ஸ்கில்லோரா டீமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து அவ்வளோதான். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த லைஃப்பில், உங்களோட லைஃப்பில் ஒரு டிசிப்ளினாக இருக்கணும், ஒரு கிளாரிட்டி வேணும். அடுத்தது உங்கள் லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஸ்கில்லோரோட 21 டேஸ் சக்ஸஸ் சிஸ்டம் சேலஞ்சில் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, இது நமக்கு ஒரு கூகுள் மேப் மாதிரி. இத்தனை நாள் எனக்கு கோல் இருந்துச்சு, ஒரு டெஸ்டினேஷன் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு எப்படி ரீச் பண்ணுறதுங்கிறது தெரியாமல் குழம்பிட்டு இருந்தோம். அதுக்கான வழி தெரியல, எப்படி போகிறதுன்னு தெரில. ஆனால் இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு நீட்டாக ஒரு கூகுள் மேப் மாதிரி, இதில் இந்த கூகுள் மேப் போட்டு போனீங்கன்னா சீக்கிரமாக உங்கள் கோலை அடைஞ்சிடலாம். தேங்க்யூ ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஆல்.